கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் தேவன் உங்களோடு பேசும்படி அடிமையை தெரிந்து கொண்டதற்காக என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கும் ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன். 25ஆம் நாள் ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அன்பர்கள் ஜெபக்குழுவின் சார்பாக தவக்கால செய்தி, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வார்த்தையை கொடுக்கும்படி தேவன் ஒவ்வொரு அழைத்திருக்கிறார். இந்த நாள் 25ஆம் நாளில் அடிமை அழைத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் அடிமைக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை தேவன் ஒளியா இருக்கிறார். 1 யோவான் 1:5 வாசிப்போமாக. தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது. ஏன் தேவன் ஒளியா இருக்கிறார், அவரிடத்துல இருள் இல்லையா? நிச்சயமா நம்ம தேவனிடத்துல இருள் இல்லவே இல்லை. ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் தேவன் எப்படி வந்தார். யோவான் 1:4 நம்ம வாசிக்கிறோம். தேவன் ஒளியாய் வந்தார். தேவன் நமக்கு ஒளியாக தான் வந்தார். அந்த ஒளி தான் மனுஷனுக்கு எப்படி இருந்ததுங்களா, ஜீவனாக இருந்தது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். தேவன் ஒளியாக இருக்கிறார் என்று சொல்லி. அப்போ அந்த ஒளி நமக்கு எப்படி மாறுது, ஜீவனாக மாறுது. அந்த ஜீவன் வேணும்னு சொன்னால் மத்திய நம்ம பார்த்தீங்கன்னா 4:15 வாசித்தோம். இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு பெரிய வெளிச்சம் உதித்தது. உண்மையாகவே மரண இருளுங்க, என்ன பண்ண முடியும், ஒன்றுமே முடியாத சூழ்நிலை. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெளிச்சம் உதிச்சுச்சா. நம்ம ஒரு வெளிச்சம் வேணும், நம்ம என்ன பண்ணுறோம், டக்குன்னு போயிட்டு லைட்டை போட்டுடுறோம். நம்ம வீட்டில் எல்லா இடத்துலையும் லைட்டு, நம்ம லைட் இல்லாத ஒரு இடத்துலையும் நம்ம இல்லை, எல்லா இடத்துக்கும் நமக்கு லைட்டு தேவைப்படுது. ஒரு 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா நம்மளால் செயல்படவே முடியல. ஒரு சமைக்கணுன்னாலும், ஏன் ரெஸ்ட் ரூம் போகணுன்னா கூட எல்லா காரியங்களுக்கும் நமக்கு வெளிச்சம் தேவைப்படுது. அப்போது ஒரு கூட்ட ஜனங்கள் மரண இருளில் இருக்கிறாங்க. இருளே கஷ்டம். அந்த மரண இருள் ஒரு பயத்தோடு கூடிய ஒரு இருளில் ஜனங்க இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வெளிச்சம் வேணும். அந்த வெளிச்சம் யாரு, மெய்யான இயேசு கிறிஸ்து தான். அவர் பார்த்தீங்கன்னா யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 1:4 அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. உண்மையாகவே தேவன் நமக்கு ஒளியா இருந்தாரு. நம்ம இருளில் நடக்கக்கூடாது, என் பிள்ளைகள் மரண இருளில் நடக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தன் ஜீவனை கொடுத்து நம் பண்ணாருங்க. நம் ஜீவனை மீட்டு எடுத்த தேவன் அவர். மரண கட்டுல, பாவத்துல, எல்லாவற்றிலும் உழன்று போய் கடந்தவங்களுக்கு ஒரே ஒரு பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் மாத்திரம்தான். அவர் வந்து அந்த ஒளியை கொடுத்ததுனால தான் அந்த மரண இருளில் இருக்க ஜனங்க என்ன பண்ணாங்க, வெளிச்சத்தை கண்டாங்க. வந்து சாதாரண வெளிச்சம் இல்லை, மத்திய 4:10 சொல்றது, இருளில் இருக்க ஜனங்க பெரிய வெளிச்சத்தை கண்டார்களாம். அந்த பெரிய வெளிச்சம் யார், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அந்த வெளிச்சத்தில் என்னென்ன நன்மை இருக்குன்னு நம்ம வாசிச்சோம்னா நீதிமொழிகள் 11:9 பார்த்தீங்கன்னா வெளிச்சம் நீதிமானை சந்தோஷிக்க வைக்குமா. அந்த வெளிச்சம் வந்துருச்சா நமக்கு எப்படி வந்துட்டு சந்தோஷம். நம்ம கூட பரவாயில்ல, கரண்ட் ஆஃப் ஆகிடும். நம்ம வீட்டில் எல்லாரும் விளையாடி இருப்போம் தெரியல, நாங்கள் விளையாடும் அடிக்கிறது கரண்ட் ஆஃப் ஆனால் கவுண்ட் பண்ணுங்க யார் 100 சோத்திரம் சொல்லி 100 கவுண்ட் பண்ணுறீங்களோ அப்போ வெளிச்சம் வந்து அவங்க தான் கிஃப்ட் அடிச்சா லேசப்பா பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி விளையாடுவோம். அப்புறம் அந்த கொஞ்ச நேரம் அந்த வெளிச்சம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வெளிச்சத்துக்காக நம்ம ஏங்குறோம். அப்போ வெளிச்சம் வந்து எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம், அப்பா சந்தோஷமாக இருக்குது கரண்ட் வந்துருச்சு அப்படிங்கிறோம். அப்போது இந்த ஜனங்களுக்கு அந்த பெரிய வெளிச்சம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 13:9 அவர்கள் சந்தோஷமாக இருந்தாங்களாம். பிரசங்கி 2:13 பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது வெளிச்சம் வந்தபோது அவங்க என்ன பண்ணாங்க, உத்தமமாய் நடந்து கொண்டாங்களாம். அதே பிரசங்கி 11:7 பார்த்தீங்கன்னா அந்த வெளிச்சம் எப்படி பிரியமாக இருந்தால் இன்பமாக இருந்தால். இப்போ வெளிச்சம் எப்படி இருக்கு, பிரியமா இருக்கு, இன்பமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, உத்தமத்துல நடத்துது. அந்த வெளிச்சத்தை தான் நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிச்சமாக அந்த ஒளியாய் வந்தார். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் எப்படி இருந்தது, மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளியில நடக்க தான் தேவன் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு, அழைக்கிறார். ஏன்னா அவர் ஒளியில இருந்தார். அவருடைய பிள்ளைகள் சொல்லிட்டு நம்மளும் என்ன பண்ணணும், ஒளியில இருக்கிறது தான் அவரோட விருப்பம். ஏன் நம்ம இருளில் இருக்கக்கூடாது, கண்டிப்பா இருளில் இருக்கக்கூடாது. ஏன்னா இருளில் இருந்தால் என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா அதே 1 யோவான் 1:6 நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளில் நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களா இருப்போம். நம்ம எப்படி இருப்போம், பொய் சொல்றோம். அப்ப இருள நடக்கிறோம்னா பொய் சொல்றோம். இருள்னா என்னென்ன, இருள்னா பாவங்க. உண்மையாவே அந்த ஜனங்க பாவத்தில் உழண்டு போய் கடந்த ஜனங்களுக்கு தான் தேவன் என்ன பண்ணார், அந்த வெளிச்சத்தை கொடுத்து மரண இருள் பாவத்தில் இருந்தவங்களை தேவன் விடுவிக்க வந்தார். நம்ம ஒரு சின்ன ஒரு கதை, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். அந்த கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் தேவனோட நம்ம ஐக்கியப்பட்டிருக்கணும், ஏன் நம்ம வெளிச்சத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 4 மாடு, ஒரு 4 பசு, ஒரே ஒரு சிங்கம். அந்த கதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஐக்கியமாக இருக்கும் அந்த மாடுகள். ஐக்கியமாக இருக்கும்போது சிங்கத்தால் அதை என்ன பண்ண முடியாது,
மேற்கொள்ள முடியாது. அதே அந்த 4 மாடுக்கு பிரிஞ்சு போச்சுன்னா சிங்கம் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஆடுகளை சாப்பிட்றோம். அப்போ அதுங்க என்ன பண்ண ஒன்று ஒன்றா சாப்பிட்றோம். ஒன்றும் சேர்ந்து போச்சுன்னா அந்த சிங்கமே தோர்த்திடும். அந்த சிங்கம் யாரு? பிசாசு. நம்ம சொல்றோம் அவன் பிசாசு, அவனும் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி கொண்டு திரிகிறான், எவனை விழுங்கலாமோ என்று. அப்போ அந்த சிங்கம் விழுங்கலாமோன்னு கர்ஜித்து தேடும் பொழுது அதற்கு இடம் கொடுக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த வெளிச்சத்தோடு இந்த ஒளியோடு ஐக்கியப்படுறோம். அந்த ஒளி யாருன்னு? மெய்யான இயேசு கிறிஸ்து. ஏசப்பாவோடு நம்ம ஐக்கியப்பட்டிருந்தா எந்த பிசாசை கர்ஜிக்கிற சிங்கம் நம்ம என்ன பண்ணது, ஒண்ணுமே பண்ணாது. அதான் தானியேல் அழகா செஞ்சாரு பாருங்க. தானியேல சிங்க கேபியில போட்டிருந்தாங்க. ஆனா அவர் சிங்க கேபியில போட்ட பிறகு ஜெபம் பண்ணாரு? இல்லைங்க, போடுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 21 நாளும் ஜெபம் பண்ணுறார். உபவாசம் இருந்து எப்பொழுதும் போல 3 வேளை ஜெபம் பண்ணதுனால தான் தேவன் என்ன பண்ணுறாரு, அந்த சிங்கங்களின் வாயை கட்டி போட வச்சாரு. அப்போது அந்த கெர்ஜிக்கிற போல சிங்கம் வந்தால் கூட அந்த சிங்கத்தின் வாயை தேவன் அப்போ கட்டி போட்டுருவார். அப்போ கட்டி போடணும் அவருன்னா நம்ம என்ன பண்ணணும், ஒளியாகி இயேசு கிறிஸ்துவோடு நம்ம ஐக்கியப்பட்டவர்களாக காணப்படணும். அவரோட ஐக்கியப்பட்டு இருந்தால் தான் நம்ம எதிரியான சிங்கத்தை மேற்கொள்ள முடியும். நம்ம அவரோட ஐக்கியப்பட்டு சும்மா இருப்போமா? அவர் செய்த போல நாமும் செய்வோம். என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம், மற்றவர்களுக்கு நன்மையை செய்வோம். அவர் என்ன நன்மை செய்கிறவரை சுற்றி திருந்தார், மற்றவர்கள் நல்லதை செய்யக்கூடிய கிருபை நமக்கு வந்துடும். அப்போ நம்ம தேவனோடு ஐக்கியப்பட்டு இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், பொய் சொல்ல மாட்டோமா? அந்த வசனத்தை சொல்லுது, அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்ல இருப்பார்கள். ஆனால் வெளிச்சத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பொய் சொல்ல மாட்டாங்க, சத்தியத்தின்படி நடப்பாங்க. அந்த சத்தியத்தின்படி நடந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். சத்தியத்தில் நடந்தால் நமக்கு ஜீவன் உண்டு. சத்தியத்தில் நடந்தால் நமக்கு என்ன பண்ணுது, மரணம் கிடையாது. அதனால் ஒளியில் நடந்து நாம் ஜீவனை பெற்றுக்கொள்வோம். மரண இருளில் திசையில் இருந்திருக்கும் ஒரு வெளிச்சம் உதச்சிது பாருங்க. அந்த வெளிச்சத்தை நம்ம விடாமல் பற்றி கொண்டு அந்த வெளிச்சத்தோடு ஐக்கியப்பட்டிருந்தால் நாம் தேவனோடு ஐக்கியப்பட்டு ஒரு வருகையை நாம் காணப்படுவோம்.